ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பீன்ஸு, குழம்பு பவுடர், உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி விட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது தேங்காய் இல்லாதப்ப குழம்பு பவுடர் நான் போட்டுக்குவேன். அது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தேங்காய் இல்லாமல் இருக்கிறப்பையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு அது பொரிஞ்சோன்னா சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்சிருந்த பீன்ஸை தண்ணியோடையே விட்டுட்டோம்னா அந்த தண்ணியில் வெங்காயமும் வெந்துடும். நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை சாதத்தில் பிசைஞ்சு போட்டு சாப்பிட்றப்ப சிப்ஸு ஒன்று தொட்டுக்கிட்டோம்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கிடையில் துவரம்பருப்பு, குழம்பு பவுடர், மஞ்சத்தூள், பெருங்காயம், தண்ணி விட்டு இதையும் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் ரொம்ப நாளி ஊற வச்சுருந்தேன் துவரம்பருப்பை. ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது கத்திரிக்காய் பெரட்டலுக்கு சோம்பு, பூண்டை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் நிறையவே விட்டால் தான் இது நல்லாயிருக்கும். க்ரஷ் பண்ணி வச்சுருந்ததை போட்டுட்டு அது கூடவே நீட்டமாக நறுக்கின பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டு ஒன்றா நல்லா வதக்கிக்கலாம். இது கூட லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலும் நல்லாயிருக்கும். கத்திரிக்காவையும் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காவையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இதுக்கு ப்ளைன் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு இடையில தயிர் ஊற்றிக்கலாம், இல்லாட்டினா புளி போட்டுக்கலாம். இது எங்கள் வீட்டில் நான் பழகிட்டேன். அதனாலேயே நான் இன்றைக்கி புளி போட்டிருந்தேன். நல்லா வதக்கி விட்டுட்டு இடையில நான் சாதமும் வச்சுட்டேன். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ஆளுக்கு இதெல்லாம் ரெடியாக பண்ணி கொடுத்து விட்டுட்டு நான் மீதி இருந்தது நாள் செஞ்சது தேங்காய் சாதம், லெமன் ரைஸ் எல்லாம் அதை தான் வச்சு சாப்பிட்டேன். நைட்டுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கிடையில் பருப்பும் வெந்து வந்துருச்சு. இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஜீரகம், பூண்டு, காஞ்ச மிளகா அதை இடித்து வச்சுக்கிட்டு அது போட்டு தாளித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இடையில ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு இந்த 1-2 பருப்பாக இருக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்ததுனால நான் உப்பு போட்டிருந்தேன். இதுக்கிடையில் கத்திரிக்காவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். புளி போட்டாச்சு. புளிக்கு பதில் தயிரும் போடலாம். நான் அன்னைக்கு புளி போட்டிருந்தேன். கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். உப்பும் பார்த்து தான் போடணும். கத்திரிக்காய்க்கு ரொம்ப உப்பு பிடிக்காது அப்படி சொல்லுவாங்க. அதுக்கிடையில் சாதமும் வச்சுட்டேன். பருப்பு தாளிக்கிறதுக்கு ஜீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாவை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் விட்டுட்டு அதில் அந்த க்ரஷ் பண்ணதை போட்டுட்டு அந்த பருப்பு தண்ணியை பருப்போடு போட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற மாதிரி அதை பண்ணிக்கலாம். இது ரசம் மாதிரியும் டேஸ்ட் இருக்காது, சாம்பார் மாதிரியும் இருக்காது. ஆனால் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் போட்டுக்கலாம். நான் அன்றைக்கி கருவேப்பிலை மட்டும்தான் போட்டிருந்தேன். இந்த ரசம் மாதிரி உள்ளதுக்கும் நம்ம கருவாடு வறுத்துக்கலாம், மீன் வறுத்துக்கலாம், சிக்கன் வறுத்துக்கலாம். நம்ம இஷ்டம்தான். ரொம்ப நல்லாயிருக்கும். அன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் பிளேட் இது தான். மாம்பழம் சீசன், அதனால் மாம்பழமும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.